ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் அதன் வாழ்நாளின் இறுதியில் எரிபொருள் தீர்ந்தவுடன் சூப்பர் நோவா எனப்படும் ஒரு மாபெரும் வெடிப்பை நிகழ்த்துகிறது. இந்த வெடிப்பிற்கு பிறகு எஞ்சியிருக்கும் நட்சத்திரத்தின் மைய பகுதி தனது சொந்த ஈர்ப்பு விசையாலேயே உள்நோக்கி சுருங்கி ஒரு சிறு புள்ளியில் ஒடுங்கும் போது கருந்துளையாக மாறுகிறது. நமது சூரியனுக்கு தேவையான அளவு நிறை இல்லாததால் அது கருந்துளையாக மாற வாய்ப்பில்லை. சூரியன் தனது இறுதி காலத்தில் சுருங்கி ஒயிட் டுவார்ஃப் என்ற நட்சத்திரமாகவே மாறும். கருந்துளையைச் சுற்றி மிக வேகமாக சுழலும் வாயுக்கள் மற்றும் தூசுகள் ஒளியின் வேகத்திற்கு இணையாகச் சுழன்று உராய்வினால் பல கோடி டிகிரி வெப்பமடைந்து பிரகாசமான ஒளியையும் எக்ஸ்ரே கதிர்களையும் வெளியிடுகின்றன. கருந்துளையின் எல்லையை தாண்டி உள்ளே செல்லும் எவராலும் ஏன் ஒளியால் கூட மீண்டும் வெளியே வர முடியாது. இதனால்தான் இது திரும்ப முடியாத எல்லை என கருதப்படுகிறது. கருந்துளையின் மையப்புள்ளில் அனைத்து பொருட்களும் ஒடுங்கியிருக்கும். இதன் அடர்த்தி முடிவில்லாதது என்பதால் நாம் அறிந்த எந்த இயற்பியல் விதிகளும் இங்கு பொருந்தாது. ஒரு நபர் கருந்துளைக்குள் விழுந்தால் ஈர்ப்பு விசை காலடியில் அதிகமாகவும் தலைப்பகுதியில் குறைவாகவும் இருப்பதால் உடல் ஒரு நூடுல்ஸ் போல நீளமாக இழுக்கப்பட்டு சிதைக்கப்படும். கருந்துளைக்கு அருகில் ஈர்ப்பு விசை மிக அதிகம் என்பதால் காலம் பூமியை விட மெதுவாக நகரும். நீங்கள் அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு திரும்பினால் பூமியில் பல ஆண்டுகள் கடந்திருப்பதை அறியலாம். கருந்துளை என்பது ஒரு வெற்றிடம் அல்ல, அது மிகச்சிறிய இடத்திற்குள் அடைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிறை. இது பிரபஞ்சத்தின் மிகவும் அடர்த்தியான பொருளாக கருதப்படுகிறது. கருந்துளை ஒளியை வெளியிடுவதில்லை என்பதால் அதை நேரடியாக பார்க்க முடியாது. அதைச் சுற்றி ஒளிவட்டம் போல சுழலும் வாயுக்களின் இயக்கம் மற்றும் நட்சத்திரங்களின் பாதையில் ஏற்படும் மாற்றங்களைக் கொண்டே அதன் இருப்பிடத்தை விஞ்ஞானிகள் கண்டறிகிறார்கள். 2019ஆம் ஆண்டு M87 நட்சத்திர மண்டலத்தில் உள்ள ஒரு கருந்துளையைத்தான் மனித இனம் முதலில் புகைப்படம் எடுத்தது. இது பூமியில் இருந்து சுமார் 5.5 கோடி ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. நமது பால்வீதி அண்டத்தின் மையத்தில் சகிட்டரியஸ் A என்ற ராட்சத கருந்துளை அமைந்துள்ளது. இது நமது சூரியனை விட 40 லட்சம் மடங்கு அதிக நிறை கொண்டது. ஜான் மிச்சல் என்ற ஆங்கிலேய பாதிரியார்தான் 1783ஆம் ஆண்டு முதலில் ஒளியை ஈர்க்கும் வலிமை கொண்ட 2 நட்சத்திரங்களை பற்றி பேசினார். 1915ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வெளியிட்ட பொது சார்பியல் கொள்கை ஈர்ப்பு விசை எவ்வாறு விண்வெளியை ஒரு துணி விரிப்பு போல வளைக்கிறது என்பதை விளக்கியது. இந்த வளைவு உச்சக்கட்டத்தை அடையும் இடமே கருந்துளை. ஜான் வீலர் என்ற இயற்பியலாளர் பிளாக் ஹோல் அல்லது கருந்துளை என்ற பெயரை முதலில் 1967ஆம் ஆண்டு பயன்படுத்தினார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி.